லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். கபில சந்திரசேன மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக இருந்த ஒரே சாட்சியாளர் இன்று மர்மமான முறையில் மரணித்திருக்கின்றார். கொள்ளுப்பட்டிய பேத்ரிஸ் வீதியில் அமைந்திருக்கின்ற இல்லத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் வெளியானது இன்று அதிகாலையிலேயே. ஆனால் இது தற்கொலையா மரணமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதற்கான காரணம், விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே ஒரு சில காரணங்களை முன்வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். இது தற்கொலை என சொல்லக்கூடியதாக இல்லை, இந்த மரணத்தில் ஒரு சந்தேகம் இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மேலதிக மற்றும் அடுத்த கட்ட விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் கபில சந்திரசேன மரணமானது தற்கொலையா அல்லது கொலையா என்ற விதத்தில் தான் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். இன்று காலை முதலே ஆளும் தரப்பிலும் சரி, எதிர் தரப்பிலும் சரி, பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் பிரதானமாக ராஜபக்ஷ தரப்பினர் தான் இன்று காலையிலிருந்தே அதிகப்படியான வாய்ஸ் கட்டுகளை ஊடகங்களுக்கு கொடுத்து வருவதை அவதானிக்கக்கூடியதுமாக இருக்கின்றது. ராஜபக்ஷ தரப்பின் எல்லோருமே சொல்லுவது என்னவென்றால், ஏற்கனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு முன்பாக கபில சந்திரசேன மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கான பிரதான காரணம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்கவின் அச்சுறுத்தல் காரணமாகவே இவர் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட்டார் என்று ஒரு திரைக்கதையை தயாரித்து நீதிமன்றத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைத்து வைத்து விட்டார்கள். இதனை அடுத்து இன்று அந்த விடயத்தை பிடித்து கொண்டு தான் ராஜபக்ச தரப்பினர், ராஜபக்ச ஆதரவாளர்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இது ஆளும் தரப்பின் சதி, இது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்கவின் சதி என்று மக்களுக்கு சொல்ல முற்படுகின்றார்கள். எது உண்மை எது பொய் என்பதை விசாரணைகள் இடம்பெற்று முடிந்தவுடன் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுவரை கிடைத்த தகவல்களை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். இன்று அதுதான் நிகழ்ச்சியின் பிரதான விடயமாக அமைய போகின்றது. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் மெடிப்ளேஸ். இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் மெடிப்ளேஸுக்கு. அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் சிறப்பான முறையில் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். கடந்த வாரம் குளியாப்பிட்டிய பகுதியில் ஒரு மர்மமான மரணம். அதுதான் திரைசேரியில் காணாமல் போன 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பந்தமாக முதலாவதாக சிஐடிக்கு தகவல் கொடுத்த ஒரு முறைப்பாடு செய்த நபர் ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ. இவர் குளியாப்பிட்டிய பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கை மற்றும் கால் பிரதான நரம்புகளிலே வெட்டி கொண்டு தான் அவர் மரணித்ததாக சொல்லப்படுகின்றது. ரைட், அது ஒரு மிக பெரும் சம்பவம், பேசு பொருளாக இருந்த விடயம். எதிர்க்கட்சிகள் பல முறைப்பாடுகள், சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவை அதன் பிரதான சாட்சியாளர் அவ்வாறு மரணித்தார். ரைட், அது முடிந்து இரண்டாவது நபர், அதாவது வேறொரு கேஸ், கபில சந்திரசேன, மிக முக்கியமான ஒரு வழக்கின் சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் கூட, அதே போல சாட்சியாளரும் கூட. என்ன வழக்கு? ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசிவிட்டோம். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் 3 தடவைகளில் 20 மில்லியனாக 3 தடவைகளில் கொடுத்ததற்கான ஒரே சாட்சியாளர் கபில சந்திரசேன. அவரை தான் இந்த விடயத்தை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்பாக
தெரிவித்திருக்கின்றார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதன் காரணமாக எதிர்வரும் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றது. 12ஆம் தேதி ராஜபக்ச வருகை தந்து விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்பட்டால் கொழும்பை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை செய்வோம் என்று ஏற்கனவே ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் திஸ்த குட்டி ஆராய்ச்சி இன்னும் பலர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார்கள். அதையும் மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த எச்சரிக்கைக்கு மத்தியில் தான் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைத்திருந்தது. எல்லாம் தயாராக இருக்கின்ற நேரத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக பேசிய உண்மைகளை கக்கிய கபில சந்திரசேன இன்று உயிரிழந்திருக்கின்றார். முதற்கட்ட விசாரணைகளில் சொல்லப்படுவது என்றால் தூக்கில் தொங்கிய நிலையில் தான் இவருடைய உடல் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதில் தான் சந்தேகமே இருக்கின்றதாக ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பார்க்கலாம். விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. நாம எதையும் சொல்ல முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பதை விசாரணை அதிகாரிகள் மிக தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். கபில பிணையில் வெளியே எடுக்க, அதாவது கபில சந்திரசேன ஏற்கனவே 2020 கைதாகி இருக்கின்றார். நாங்கள் அந்த டைம் லைனையும் பார்ப்போம். உண்மையாக இந்த வழக்கு விசாரணை எதனால் எப்படி நடந்தது என்று சொல்லப்போனால் 2011 ஜூலை மாதத்திலிருந்து இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கின்றது. இந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல், இந்த லஞ்சம் பெற்ற விதம், இந்த குற்றச்சாட்டு, இந்த மோசடி சம்பந்தமான வழக்கு எப்படி ஆரம்பிக்கின்றது, எந்த வருடத்தில் ஆரம்பிக்கின்றது என்ற அந்த டைம்லைன் நாங்கள் இப்பொழுது விவரமாக பார்க்கலாம். 2011 ஜூலை மாதம் கபில சந்திரசேன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக தெரிவு செய்யப்படுகின்றார். 2012 பிஸ் சொல்யூஷன் என்ற நிறுவனம் ஒன்றை கபில சந்திரசேன நிறுவுகின்றார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் கொள்வனவு இடம்பெறுகின்றது. அதற்கான டீலிங்ஸ் நடக்கின்றது. இடைத்தரகராக, அதாவது இந்த டீலிங்கிற்கு இடைத்தரகராக கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியூமாலி செயற்படுகின்றார். கபில சந்திரசேன சிஇஓ, ஆனால் இந்த டீலிங்கின் இடைத்தரகராக பிரியங்கா நியூமாலி செயற்படுகின்றார். 2013 டிசம்பர் 16ஆம் தேதி 16.84 மில்லியன் அமெரிக்கன் டாலர் லஞ்சத்தில் $2 மில்லியன் பிரியங்காவின், கபில சந்திரசேகரவின் மனைவியின் சிங்கப்பூர் வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகின்றது. பிறகு 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏர்பஸ் நிறுவனம் இந்த இடைத்தரகர்களுக்கு பேமெண்ட்ஸ் கொடுப்பதை நிறுத்துகிறது. அதாவது இந்த பிரியங்கா நியூமாலிக்கும் அந்த கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுகின்றது. 2015 பிப்ரவரி மாதம் கபில சந்திரசேன பதவி விலகுகிறார். மீண்டும் 2016 ஏப்ரல் 1ஆம் தேதி ஏர்பஸ் மோசடி குறித்த தகவல்கள் உலகளவிலே வெளியாகிறது. 2020 ஜனவரி 31ஆம் தேதி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். லண்டன் நீதிமன்றத்தில் ஏர்பஸ் நிறுவனம் தண்டப்பணத்தையும் செலுத்த ஒப்புக்கொள்கிறது. இதன் போதுதான் இலங்கை சம்பந்தமான விடயங்கள் வெளியாகிறது. 2020 கோட்டாபே ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே இலங்கையில் இது சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் எழுந்தவுடன் விசாரணைகளை ஆரம்பிக்க கோட்டாபே ராஜபக்ச உத்தரவிடுகிறார். அதற்கேற்றால் போல் விசாரணைகளும் ஆரம்பமாகின்றது. 2020 பிப்ரவரி மாதம் கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்படுகின்றார்கள். பிறகு பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். 6 வருடங்கள் கழித்து 2026 கபில சந்திரசேன இந்த அரசாங்கத்தின் கீழே கைது செய்யப்படுகின்றார். அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இந்த வழக்கு மீண்டும்
எடுக்கப்படுகின்றது. இந்த விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்கின்றார்கள். பிறகு வழக்கு தொடுக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மார்ச் 19ஆம் தேதி 2026 இந்த வருடம் மார்ச் 19ஆம் தேதி தான் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தனக்கு கிடைத்த பணத்தொகையில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் கொடுத்த கதை இவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கின்றார். அவர்கள், அதாவது விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து தான் இந்த கேஸ், இந்த வழக்கு சூடு பிடிக்கின்றது. ஏப்ரல் 22 பிரியங்கா மற்றும் சமீந்திர ராஜபக்ஷ இருவரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. பிரியங்கா நிவாலி கபில சந்திரசேகரவின் மனைவி, சமீந்திர ராஜபக்ஷ சமல் ராஜபக்சவின் மகன். அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும்போது அவருடைய பிரத்யேக செயலாளரும் கூட. ஆகவே நிறைய விவரங்கள் இவர்களுக்கும் தெரியும். பல டீலிங்ஸ் இவர்கள் மூலமாகத்தான் நடந்திருக்கிறது. ஆகவே இவர்களையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சொல்லப்பட்டது. இருப்பினும் அவர்களை கைது செய்ய முடியாது. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அழைப்பு விடுத்தாலும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இலங்கைக்கு எங்களால் வர முடியாது, எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இலங்கையில் இருப்பதால் நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்திருக்கின்றது. ஏப்ரல் 31ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவை மே 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு கடிதம் ஒன்றை அனுப்புகிறது. இதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதான் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்களை கோரியிருந்தது. சத்திய கடதாசி மூலமாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. அதே போலத்தான் 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. மே 5ஆம் தேதி அதுவரை மே 5ஆம் தேதி வரை கபில சந்திரசேன கைதாகி விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார். மே 5 கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கப்படுகின்றது. பின்னர் பிணையில் வெளியாகின்றார். மே 7ஆம் தேதி கபிலவை பிணையில் வெளியெடுத்த இருவரும் போலியானவர்கள் என்பது தெரிய வருகிறது. 15,000 ரூபாவுக்கு இந்த வேலையை செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. உடனடியாக அவர்கள் இருவருமே கைது செய்யப்படுகின்றார்கள். நேற்றைய தினமே, அதாவது மே 7ஆம் தேதி கபிலவையும் மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது நேற்றைய தினம். ஆனால் மே 8ஆம் தேதியான இன்றைய தினம் அதிகாலையிலே கபில தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டு அவருடைய உடல் மீட்கப்படுகின்றது. இதுதான் சம்பவமாக இருக்கின்றது. ஆகவே 2011ஆம் ஆண்டு ஆரம்பமான இந்த கதை இன்றோடு இதில் பிரதானமானவருடைய கதை நிறைவுக்கு வருகின்றது. நிறைவுக்கு வந்தது எப்படி? அதுதான் இங்கு இருக்கின்ற பெரிய கேள்வி. அதே போல இன்னொரு விடயமும் இருக்கின்றது, அதையும் நான் சொல்லிவிடுகின்றேன். 2014ஆம் ஆண்டு கபில சந்திரசேன பெற்ற பணத்தில் ஒரு தொகை நிமால் பெரேரா என்பவருக்கு அவருடைய அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கின்றது. அக்ரோ லங்கா என்பது தான் அந்த நிறுவனத்தின் பேர். அந்த நிறுவனத்துக்கு தான் இவர்கள் பண வைப்பில் இட்டிருக்கிறார்கள் கபில சந்திரசேன குழுவினர். அக்ரோ லங்கா சமீந்திர ராஜபக்சவுக்கு சம்பந்தமான ஒன்று என்பதுதான் உண்மை. இந்த நிறுவனம், இந்த அக்ரோ லங்கா நிறுவனம் என்ன செய்திருக்கின்றது, இன்னும் ஒரு நிறுவனத்துக்கு, இரண்டாம் நிறுவனம் ஒன்றுக்கு செக் மூலமாக, காசோலை மூலமாக பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். காரணம், மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தையும் இந்த இரண்டாவது நிறுவனம் தான் முழுமையாக செய்திருக்கின்றது. அதுதான் சமீந்திர ராஜபக்சவுக்கு சம்பந்தமான ஒரு நிறுவனம் தான் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள், எலெக்ஷன் கேம்பெயினில் ஈடுபட்ட அந்த இரண்டாம் நிறுவனம் பணம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கபில சந்திரசேன பெற்ற பணத்தில் மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருப்பதுதான் உண்மை. பாருங்கள் கதை எங்கெங்கு செல்கின்றது என்று. இதற்கிடையில் நாங்கள் இன்னும் ஒரு கதையையும் பார்த்து விடலாம். கபில சந்திரசேனவை பிணையில் வெளியெடுக்க 2 பேர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். பிறகுதான் தெரிய வருகிறது அந்த 2 பேரும் போலியானவர்கள் என்று. எப்படி? கபில சந்திரசேன பிணையிலும் வெளியே வந்து விட்டார். வந்து அடுத்த நாள் தான் தெரிகிறது, மறுநாள்
இவர்கள் போலியானவர்கள் என்று இவர்களை பற்றிய விவரங்களும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம். கபில சந்திரசேனவை பிணையில் வெளியெடுத்த அந்த 2 பேரும் யார் என்பது குறித்து நாங்கள் பார்த்தோமானால் நிறைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது $2 மில்லியன் லஞ்சமாக பெற்றார் என்று கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அவருக்கு $100 மில்லியன் பெறுமதியான சரீர பிணைகளை நீதிமன்றம் விதித்திருந்தது. கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக சான்ஷாராச்சிவத்த மாவட்டத்தில் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் ஆகிய இருவரும் பிணையாளர்களாக நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கின்றார்கள். கபில சந்திரசேனவுக்கும் இந்த 2 பேருக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. பாருங்கள் எப்படி கதை போகின்றது என்று. எனினும் இவர்களுக்கும் கபில சந்திரசேனவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது பின்னர் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது அவர்கள் ஒப்புக்கொண்ட அதிர்ச்சி தகவல்கள் பின்வருமாறு. தமக்கு கபில சந்திரசேன யார் என்றே தெரியாது. தலா $15,000 பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே பிணையில் நின்றதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். தேவா மற்றும் திஸ்ஸ என்பவர்களின் தூண்டுதலின் பேரிலேயே நீதிமன்றத்துக்கு வந்ததாக வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார்கள். தமக்கு நிலையான வருமானமோ அல்லது தொழிலோ இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிணை சட்டத்தின்படி சந்தேக நபரை நன்கு அறிந்தவர் மட்டுமே பிணையாளர்களாக இருக்க முடியும். இந்த விதியை மீறியதுடன் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் வாழைத்தோட்டம் போலீசார் இவர்களை கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் கொழும்பு மேலதிக நீதவான் லைரு சில்வா முன்னிலையில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன் போது சந்தேக நபர்களின் பின்னணி மற்றும் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்கள் பெறப்பட்ட விதம் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதவான் இருவரையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். மில்லியன் கணக்கிலான ஊழல் வழக்கில் கூலிக்கு பிணை நின்ற சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது நீதிமன்ற வளாகத்தை மாத்திரமல்ல கபில சந்திரசேனவின் மரணத்தையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போலியான இருவர் யாருடைய ஒரு தரப்பின் தேவைக்கு கபில சந்திரசேனவை பிணையில் வெளியே எடுத்திருக்கின்றார்கள். பிணையில் வெளியே எடுத்து இன்று கபில சந்திரசேன உயிருடன் இல்லை. கபில சந்திரசேனவை பிணையில் வெளியே எடுக்க யாருக்கு தேவை இருந்திருக்கின்றது? பிணையில் வெளியே எடுத்து இவரை கொல்ல திட்டமிட்டிருக்கலாம், அல்லது பிணையில் வெளியே எடுத்து இவர் நாட்டை விட்டு செல்ல முயற்சிகள் பண்ணி இருக்கலாம். அப்படியும் ஒரு சில கதைகள் இருக்கின்றது. திடீரென இவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் காரணமாக பயமா அச்சமா? கபில சந்திரசேனவுக்கும் பயம் அச்சம் இருக்கலாம், அல்லது கபில சந்திரசேனவின் வாயால் சொல்லப்பட்ட அந்த பெயரை சார்ந்த தரப்பினருக்கும் பயம் அச்சம் இருக்கலாம். காரணம் எல்லோருமே எல்லா ஆதாரங்களும் சாட்சிகளும் திரட்டி கழுத்து வரை வந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் சென்றால் மேலே இறுகிவிடும். எல்லாம் க்ளோஸ். கபில சந்திரசேனவை க்ளோஸ் செய்து விட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. என்ன நடந்தது? கபிலவினுடைய மரணம் எப்படி நடந்தது என்று கண்டுபிடித்தால் இதன் பின்னணியில் இருக்கின்ற எல்லோருமே சரியாக சிக்குவார்கள். பெரும் பதட்டம், பெரும் ஷாக்கிங்கான ஒரு விடயம் இது. சாட்சியாளர்கள் இப்படி மரணிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உண்மையாகவே ஒரு சாட்சியாளராக, பிரதான சந்தேக நபராக இவர் உள்ளே இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் இவர் அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கெல்லாம் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அதன் காரணமாக இவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம். இவர் நாட்டை விட்டு தப்பி செல்ல மாட்டார் என்ற காரணங்களும் அதை வைத்து கூட இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கலாம். தேவையான போது இவரை அழைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. ஆனாலும் இது ஒரு மர்ம மரணம். இவர் வெளிநாடு செல்ல முற்பட்டாரா இல்லையா, அல்லது மன அழுத்தம் அதிகரித்து ஐயோ காலையில் விடிந்தால் என்னை கைது செய்து விடுவார்களே, மீண்டும் நான் உள்ளே செல்ல வேண்டுமே, ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை நான் குறிப்பிட்டு விட்டேன், அந்த பக்கமாகவும் எனக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்குமே, பல பயம் அச்சங்கள் இருக்கின்றது. ஆகவே கபில சந்திரசேன தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரா, அல்லது வேறொரு தரப்பினர் இவருடைய உயிரை எடுத்துவிட்டு இவராக மாய்த்ததை போல் செட்டிங் செய்திருக்கின்றார்களா? விசாரணைகள் தொடர்கிறது. விவரங்கள் கிடைக்க உங்களுக்கு அப்டேட் செய்து கொண்டே இருப்போம்.
இது முதலாவது சம்பவம் அல்ல. லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னலிகோட, கீத் நொயர், அதே போல் இதே ஏபஸ் சம்பந்தமாக வெப்சைட்டுக்கு ஒரு இணையதளத்துக்கு செய்திகள் எழுதிய ஒரு உயர் அதிகாரி ஒருவர் சுதந்திர சதுக்கத்திலே ஒரு துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அவர் எப்படி தன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் என்பது ஒரு பாரிய கேள்வி, சந்தேகம். விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தால் அந்த பகுதியில் இருக்கிற மொத்த சிசிடிவி கேமராக்களும் அன்றைய தினம் அந்த சம்பவம் இடம்பெறும் போது செயலிழந்து விட்டுதான். அது அப்போது சொன்ன கதைகள். இதே ஏபஸ் சம்பந்தமான பல ஆதாரங்களை எழுதி வந்த ஒருவர் தான் அவரும். பாருங்கள், இது ஒரு சாதாரண கேஸ் அல்ல, பெரிய ஒரு கேஸ். அதனால்தான் பலர் பதற்றத்தில் இருக்கின்றார்கள். உண்மைகளை வெளிப்படுத்தியவர்கள் இவ்வாறு மர்மமாக உயிரிழக்கின்றார்கள். இதன் பின்னணியில் பெரிய கதைகள் இருக்கின்றது. விசாரணைகளின் நடுவில் தெரிய வரும் தானே, அறிந்து கொள்ள நாமும் தயாராக இருப்போம். இந்த தகவலோடு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளை இந்த மரணம் சம்பந்தமாக இன்னும் பல அப்டேட்டுகள் கிடைக்கும். நாளைய நிகழ்ச்சியில் அவற்றை இன்னும் விவரமாக பேசலாம். ஒளிப்பதிவாளர் இசையருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.